வணக்கம். பிஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கடகராசி குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எப்பொழுது நடக்கப் போகிறது, கடகராசிக்காரர்களான உங்களுக்கு நன்மைகள் என்பது நடக்குமா நடக்காதா, நற்பலன்கள் கிடைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் என்பது இருக்குமா என்கின்ற சந்தேகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசியான உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான செய்தி மட்டுமல்ல, அதிர்ஷ்டகரமாக, லாபகரமாக, மன நிறைவுடன் கடந்த 5 ஆண்டுகளாக அனுபவித்து வந்த துன்பங்களிலிருந்து முழுமையாக மீண்டு வரக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய கடகராசி. போதுங்களா? இவ்வளவு நாளாக அஷ்டம சனியில் இருந்தீங்க, கஷ்டங்களாக இருந்தது, ராகு கேதுக்கள் சரியில்லை, ஒரு பக்கம் குரு பகவான் சரியில்லை, இப்படியெல்லாம் பதிவை போட்டு கொண்டிருந்த உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் நெருங்கி வந்து விட்டது. அது மட்டுமல்ல, கடகராசிக்காரர்களுக்கு 3 வகையில் நன்மைகள் மட்டுமல்ல, மிகவும் சிறப்பான பலன்களை ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பொருளாதாரத்தையும் தன பிராப்தியையும் கௌரவத்தையும் செய்யக்கூடிய தொழிலில் லாபத்தையும், நீங்கள் கொடுத்த வாக்கு இல்லை நீங்கள் கேட்ட உதவி அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா, வீட்டுக்குள்ளே வந்தும் சரி, வெளியிலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்திலும் சரி, ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க வேண்டுமென்றால் குரு பகவான் நல்ல இடத்தில் அமர வேண்டும். எப்போ? சொந்த ஜாதகத்தில் கிடையாது. கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருகிறது இல்லையா? அந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு 2லும், ராசிக்கு 5லும், ராசிக்கு 7லும், 9லும், 11ஆம் இடங்களில் அமரும்போது இத்தகையான நற்பலன்களை வாரி வழங்குவார். அதுவும் உங்களுடைய சொந்த ராசியில் உச்சம் பெறக்கூடியவர். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியும் குரு பகவான் தான். இப்படிப்பட்ட ஸ்தான பலங்களை கொண்ட குரு பகவான் கடந்த பல ஆண்டுகளாக, சில ஆண்டுனா 1 வருஷம் 2 வருஷம் சொல்லலாம், 5 ஆண்டுகளுக்கு மேல் கடுமையான கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி. அதாவது கஷ்டம்னா பணம் தான் பிரச்சனை நினைக்காதீங்க. பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஒன்று பண கஷ்டமாக இருக்கலாம், உறவு சிக்கல்களாக இருக்கலாம், இல்லை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கலாம். பணம் இருக்கும், நல்ல தொழில் இருக்கும், குடும்பத்தில் மதிப்பு மரியாதை இருக்காது. என்றோ செய்த தவறுகளுக்கு இன்று தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். இதுக்கும் காரணம் ராகு கேதுவும் சரியில்லாமல் இருந்தாங்க இல்லையா? அதுவும் ஒரு காரணம் தான். இப்போது வருகின்ற ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி பெற்று ராசிக்கு 2ல் அமருவார். இதே மாதத்தில் ராகு கேதுக்களும் பயிற்சி பெற்று விடுவார்கள். 12 நாள் மட்டும்தான் வித்தியாசம். இந்த 12 நாள் வித்தியாசத்தில், 15 நாள் வித்தியாசத்தில் உங்களுடைய வாழ்க்கை என்பது எப்படியெல்லாம் சிறப்பான நிலையாக இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய பதிவு இது. 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமருகிறார் என்றால் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், இந்த 3ஐயும் மிகவும் சிறப்பான நிலையில் கொண்டு செல்ல போகிறார் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இருந்து வந்த
எத்தனை தடைகளாக இருந்தாலும் அத்தனை தடைகளையும் தவிடுபொடியாக்கி வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வார். தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் தடையில்லாமல் நடக்கக்கூடிய யோக பாக்கியம் கிடைக்கப் போகிறது. நீங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரப்போகிறீங்க. எடுக்கும் முயற்சிகளில் மிகவும் நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் பெறலாம். உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். குரு பகவான் ராசிக்கு 2 வந்தால் குடும்பம், வாக்கு, தனம், இது நாள் வரையில் இருந்து வந்த நோய், கடன், பகை, உறவு சிக்கல், செய்யும் தொழிலில் நீங்கள் சந்தித்து வந்த பல வகையான போராட்டங்கள், இது அனைத்தும் விலகும். ஜென்ம ராசியில் கேது பகவான் அமருகிறார், 7ஆம் ராசியில் ராகு பகவான் அமருகிறாரு. ஏதாவது திரும்பவும் பிரச்சனைகளை செய்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் செய்திருவாங்களான்னு கேட்டிங்கன்னாக்கா, ராகு கேதுக்கள் என்பது ஒரு மாயை கிரகம். மாயை கிரகம் என்றால் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு வழி தேட வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவேளை நீங்கள் அப்படி செய்திருந்தால், அதாவது வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு தான் நம்ம முன்னேறணுமா, நல்லா இருக்கணுமா, சாப்பிட்ணுமா, ஏன் திடீர் பணக்காரர்களாகவும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வழியாக பெரிய பணக்கார ஆகணுன்ற குறுக்கு வழியில் சென்றிருந்தால் இந்த நேரத்தில் செய்தது தவறு என்பதை உணர்த்தும் ராகு கேதுக்கள். என்றைக்குமே நாம் இருக்கிறத விட்டுட்டு வேற ஒன்றுக்கு போகக்கூடாது. இருப்பதிலேயே மிகவும் கடுமையாக உழைத்து வந்தால் இந்த காலகட்டங்களில் உங்களை காப்பாற்றி வழிநடத்திவிடும். ஆனால் சனி பகவான் ஒரு பக்கம் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 2 ராஜ கிரகங்களும் தர்ம கர்ம அதிபதி போல உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தருவார்கள். அது மட்டுமல்ல, குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற அனைத்து ஸ்தானங்களும் மிகவும் பலமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருப்பார். அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதியும். நோய், கடன், பகை, எதிர்ப்பு, ருணரோக, சத்ருஸ்தானத்திலிருந்து முழுமையாக மீண்டு வரலாம். 2ஆம் இடத்தில் இருப்பார். அவருடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தின் மீது பதி. 8ஆம் இடம் என்பது இதனால் வரையில் உங்களுக்கு மறைமுகமாக நீங்களாக கூட நம்ம என்னத்தை இந்த வேலையை செஞ்சு முன்னேறது, வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நிலையில் மாயை உலகத்தில் இருந்திருந்தால் அதிலிருந்து மீண்டு வந்து செய்தது தவறு என்று உணர்ந்து நேர்மையான வழியில் போக வைப்பார். அதுவும் வளர்ச்சி பாதையாக இருக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து அவருடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழிலில் இருந்து வந்த எண்ணற்ற கஷ்டங்களாக இருக்கலாம், நஷ்டங்களாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், இல்லை நீங்களே கூட இந்த தொழிலில் வந்த வருமானம் பத்தலைன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க இல்லையா? 1000 தான் இருந்தாலும் அரசன் வேற புருஷன் வேற என்பதை உணர்த்துவார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக தான் இப்போ உங்களுடைய சூழ்நிலை இருக்கும். இப்போ சரியான பாதையில் வந்து அமர்ந்து அதுவும் வளர்ச்சி பாதையில் செல்லவும், யோகமான வாழ்க்கையை வாழவும், சில நேரங்களில் குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களையும் தாண்டி மிகவும் சிறப்பான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல நிலையில் தரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. பொருளாதார உயர்வு இருக்கும், திடீர் தனலாபங்கள் இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம், செய்யும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி நற்பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய யோக காலமாகத்தான் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.